மடிப்பாக்கம் அப்படின்ற ஏரியாவில் அனு அப்புறம் அவளோட அப்பா ராம் 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ராம் மிகப்பெரிய பணக்காரர் மற்றும் பிசினஸ் மேனும் கூட. அவரோட செல்ல மகள் ஒரே பொண்ணு தான் நம்ம அனு. ஒரு நாள் ராம் வேலை விஷயமா வெளியே போயிட்டு வரலான்ட்டு கார் எடுத்துட்டு வெளியே போறாரு. அனுவும் சந்தோஷமா டாட்டா சொல்லி அனுப்பிச்சு விடுறா. அப்படி அவர் போய் கொஞ்ச நேரத்திலேயே அனுவுக்கு ஒரு போன் வருது. உங்க அப்பா காணாம போயிட்டாங்க அப்படின்னு. அதை கேட்ட உடனே அவ பதறி அடிச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறா. கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு பிரயோஜனமுமே இல்லை. ஏன்னா அவங்க சிட்டி ஃபுல்லா தேடி பார்த்தோமே அவங்க அப்பா கிடைக்கவே இல்லை. அவளும் ஒரு நாள் ஃபுல்லா தேடி பார்த்து அப்பா கிடைக்கலையேன்னு ரொம்ப சோர்வடைஞ்சு போயிடுறா. நம்ம அப்பா காணாம தான் போயிட்டாங்களா, இல்ல யாராச்சும் கடத்திட்டு போயிட்டாங்களா, இல்ல இறந்திருப்பாங்களா, விபத்து ஏற்பட்டிருக்குமா, இப்ப என் அப்பா எங்க இருப்பாங்க, என்ன ஆயிருக்கும் எங்க அப்பாக்கு அப்படின்னு அவ மனசுக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி எழுது. இதுவே 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷமும் அவ எவ்வளவோ தேடி பார்த்தோம் அவங்க அப்பா கிடைக்கவே இல்லை. உடனே அவ என்ன பண்ணா, ஒரு நாள் அவங்க வீட்டுல இருக்கும் போது ஒரு நாள் அவங்க அப்பா போட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்து அழுதுகிட்டே இருந்தா. 10 வருஷம் ஆகியும் அப்பா கிடைக்கவே இல்லை, அப்பாக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு பயத்தோடையும் ஒரு சோகத்தோடையும் இருந்தா. அப்படி அழுதுகிட்டே இருக்கும் போது ஜன்னல் வழியா ஒரு சின்ன சத்தம் கேக்குது. ஒரு கவரோ ஏதோ ஒரு பொருள் விழுந்த மாதிரி ஒரு சத்தம். ஓடி போய் பாக்கறா. பார்த்தா ஒரு லெட்டர் விழுந்திருக்கு. அந்த லெட்டரை எடுக்கிறதுக்கு பயத்தோட போறா. ஏன்னா யாருமே இல்ல அந்த இடத்துல. அப்ப யாரு வெளியில இருந்து லெட்டர் போட்டிருப்பா அப்படின்ற ஒரு பயம். போய் எடுக்கிறா. எடுத்து அதை பிரிச்சு படிச்சு பாக்குறா. அதை பிரிச்சு படிச்சு பார்க்கும் போது அதுல என்ன எழுதி இருந்ததுன்னா, உங்க அப்பா உயிரோட தான் இருக்காங்க. உங்க அப்பாவை பத்தின உண்மை உனக்கு தெரியணும்னா பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீ வரணும். பின் குறிப்பு, போலீஸ் கிட்ட சொன்னா உங்க அப்பாவை நாங்க கொன்னுடுவோம் அப்படின்னு எழுதி இருந்தது. அதை பார்த்து அழுகுறா, ரொம்ப அழுகுறா. அழுதுட்டு அந்த லெட்டரை எடுத்து வச்சுக்கிட்டு, சரி நம்ம அப்பாவை நம்ம காப்பாத்தியே ஆகணும், அதுக்காக கண்டிப்பா நம்ம பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கார் எடுத்துக்கிட்டு பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறா. அப்படி போகும்போது ஒரு பயமும் இருக்கு. ஏன்னா அது நைட்டு 2 மணி, நள்ளிரவுல யாருமே அந்த இடத்துல இல்ல. ஏதோ ஒரு சில பேரோட நடமாற்றம் தான் இருந்தது. அதுவும் போக போக குறைஞ்சுகிட்டே இருந்தது. பயத்தோடயே கார் ஓட்டிட்டு போறா. போய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இறங்கி அங்கிருந்து உள்ள போய் பார்த்தா ரயில்வே ஸ்டேஷனே வெறிச்சோடி இருந்துச்சு. அப்போ தூரத்துல ஒரு வாட்ச் கீழே கிடக்கிறத பார்த்துட்டு உடனே ஓடி வந்து அந்த வாட்சை எடுக்கிறா. எடுத்து பார்த்தா தான் தெரியுது அது அவங்க அப்பா கட்டியிருந்த வாட்ச். டெய்லியும் அவர் கட்டிட்டு வெளியே போற அந்த வாட்ச். அந்த வாட்சை பார்த்த உடனே அவங்க அப்பா ஞாபகம் இன்னும் அதிகமாகி அழ ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த லெட்டர்ல எழுதியிருந்த மாதிரி அவங்க அப்பாவை இங்க காணும். அதனால பயத்தோட அவங்க அப்பா இருக்க மாட்டாங்களோ, இருப்பாங்களோ, இல்ல இது நம்மளை ஏமாத்தி கொல்ல வர்றதுக்கு யாராவது கூட்டிட்டு வர்றதுக்காக போட்ட திட்டமோ அப்படின்னு பயத்தோட அங்க இருந்து உடனே வெளியே போகணும்னு நினைக்கிறா. அந்த வாட்சை கையில எடுத்துக்கிட்டு வெளியே போலான்னு நடந்து போறா. கொஞ்ச தூரத்திலேயே பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி அவளுக்கே தோணுது. திரும்பி பாக்குறா, ஆனா யாருமே இல்ல. சரி நாம இங்க இருப்பது நமக்கு நல்லதே இல்லை, நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னுட்டு கார் எடுக்கலான்னு போறா. வெளியே போய் பார்த்தா அவ காரை காணும். அப்புறம்தான் யோசிக்கிறா, அவ கார் கீய கார்லயே வச்சுட்டு வெளியே வந்துட்டா. அதனால அவ காரை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. சரி நம்ம நடந்தாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வரா. நடந்து கொஞ்சம் தூரம் வரும்போது பின்னாடி ஒரு கார் ஹார்ன் அடிக்குது. திரும்பி பார்த்தா ஒரு கருப்பு கலர் கார். அது பார்த்துட்டு யாரோ முன்ன பின்ன தெரியாதவங்க இருப்பாங்களோ, நமக்கு தெரிஞ்சவங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. பார்த்துட்டு வேணாம், நம்ம அந்த கார்ல ஏறுறது நல்லது இல்லைன்ட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறா. அப்படி நடந்து போகும்போது மறுபடியும் அந்த கார் ஹார்ன் அடிச்சுக்கிட்டு அவ பின்னாடியே பொறுமையா ஓட்டிட்டு வருவாங்க. பார்த்து பயத்துல வேகமா நடக்க ஆரம்பிக்கிறா. சரி அந்த கார் வருதா என்னன்னு திரும்ப பார்க்கலான்னு திரும்பி பாக்குறா. அந்த கார் கொஞ்சம் கொஞ்சமா வேகத்தை அதிகரிக்குது. பயத்துல ஓடுறா, வேகமா ஓடுறா. ஓடி கொஞ்ச தூரத்துல பார்த்தா ஒரு பைபாஸ் ரோடு தெரியுது. அங்க போயிட்டா ஆள் நடமாட்டம் இருக்கும், அதனால நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வரா. அப்படி ஓடி வரும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன சைக்கிள் இருக்கிறத கவனிக்கிறா. அந்த சைக்கிள் எடுத்துட்டு எப்படியாவது நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த சைக்கிளை எடுக்கிறா. எடுத்துக்கிட்டு டிராபிக் உள்ள பூந்து போறா.
அந்த கார் பின்னாடி துரத்திட்டு வந்தது. ஆனா அதால டிராபிக்ல நுழைய முடியல. ஏன்னா அது ரொம்ப பிஸியான பைபாஸ் ரோடு. அந்த சைக்கிள் மட்டும் ஈஸியா உள்ள நுழைஞ்சிடுச்சு. அவ சைக்கிளை ஓட்டிக்கிட்டு வேகமா குறுக்கு வழியெல்லாம் பார்த்து அவங்க வீட்டுக்கு எப்படியாவது போயிடணும்னு சொல்லிட்டு போகும்போது எப்படியோ அந்த டிராபிக் கொஞ்சம் கிளியர் ஆனதும் அந்த கார் அவ வீடு கரெக்டா தெரிஞ்ச மாதிரியே அவங்க வீட்டுக்கிட்ட வந்துருச்சு. இவ சைக்கிளை போட்டுட்டு அவங்க வீட்டுக்குள்ள ஓடிட்டா. ஓடி ஜன்னல் வழியா பார்த்தா அந்த கார் அவங்க வீட்டை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தது. பயத்துல போலீஸ்க்கு போன் பண்றா. போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே இந்த கார் போலீஸ் வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு கிளம்பிடுச்சு. அவ போலீஸ் கிட்ட இது மாதிரி ஒரு கார் என்ன துரத்திட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறா. கார் நம்பர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் அதை நோட் பண்ணவே இல்லை, மன்னிச்சிருங்க, ஆனா எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்றா. போலீஸும் ஒரு நாள் நைட் பாதுகாப்பா நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவ பயத்திலேயே அழுதுகிட்டே அவங்க அப்பா போட்டோ வச்சு அழுதுகிட்டே படுத்து தூங்குறா. அப்படி தூங்கலான்னு அவ போகும்போது அவளுக்கு தூக்கம் வரல. திடீர்னு எழுந்துக்கிறா. துரத்திட்டு வந்தது யாரா இருக்கும்? அந்த லெட்டர் போட்டவனா எங்க அப்பாவா? அவன் கிட்டதான் இருக்கானோ, இல்ல எங்க அப்பாவை ஒரு பகட்டுக்காயா யூஸ் பண்ணி என்ன கொலை பண்ண பாக்குறானோ? இவன் யாரா இருப்பான் அப்படின்னு சொல்ல பயத்தோட இருக்கா அவ. ஆனா அந்த காரை வேற எங்கேயோ நம்ம திரும்ப பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி பயத்தோடயே இருக்கா. சரி, நம்ம அப்பாவோட இறப்புல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, கண்டிப்பா நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட பர்சனல் ரூம் இருக்கும். அந்த ரூம்குள்ள போய் ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பார்க்கலான்ட்டு போறா. அப்படி போகும்போதுதான் அவரோட பழைய டைரி ஒண்ணு அவ கால்ல தட்டுப்படுது. என்னன்னு பார்த்தா அந்த டைரி ஒரு டேபிளுக்கு கீழே இருக்கு. அந்த டேபிளுக்கு கீழே இருக்கிற டைரிய அவ எடுக்கிறா. எடுத்து உள்ள பிரிச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது அதுல ஒண்ணுமே எழுதி இல்ல. உடனே அவ மனசே உடைஞ்சு போயிடுறா. நமக்கு இந்த டைரியில ஏதாவது துப்பு கிடைக்கும்னு நினைச்சோமே, ஆனா கிடைக்கலையே. அப்புறம் தான் யோசிக்கிறா, நம்ம முழுசா இந்த டைரியை பரட்டி பார்க்கலாம், இதுல ஏதாவது ஒரு பக்கத்துல கண்டிப்பா அப்பா ஏதாவது எழுதி வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு 100-150 பக்கம் பெரட்டி பாக்குறா. நிறைய பக்கம் பெரட்டி பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை எழுதிருக்கு. அதுல என்னன்னா, எனக்கு நம்பிக்கைக்குரியவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அதை பார்த்த உடனே பதட்டத்துல கையெல்லாம் நடுங்கி அப்படியே டைரியை கீழே போட்டுட்டு கீழே உட்காந்துட்டு அழுவுறா. நம்பிக்கைக்குரியவங்க துரோகம் பண்ணிருக்காங்கன்னா அப்பாவை என்ன பண்ணிருப்பாங்க, அப்பாக்கு என்ன ஆயிருக்கும், அந்த துரோகம் பண்ணவங்க ஒருவேளை நம்ம சித்தப்பாவா இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறா. ஏன்னா அவங்க சித்தப்பாக்கு அப்பத்துல இருந்து இவங்க அப்பாவோட சொத்து மேல ஒரு கண்ணு, அதனால இவங்க சித்தப்பாவா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த டைரியை எடுத்து வச்சுட்டு ஒருவேளை சித்தப்பாவா இல்லாம வேற ஏதாவது பிசினஸ் எதிரியா கூட இருக்குமோ, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அவ படுக்க அறைக்கு வந்து படுக்கிறா. படுத்துட்டு நமக்கு இந்த டைரி கிடைச்ச மாதிரியே வேற ஏதாவது துப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லுக்கு மறுபடியும் போய் தேட போறா. அந்த ரூம்ல போய் தேடி பார்த்ததுலதான் தெரியுது அங்க அடியில ஒரு சின்னதா ஒரு பென்டிரைவ் கிடைக்குது அவளுக்கு. அந்த பென்டிரைவை எடுத்து அவ லேப்டாப்ல போட்டு பாக்குறா. அதுலதான் ஒரு கால் ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. என்ன கால் ரெக்கார்டிங்னா, அவங்க சித்தப்பா பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் தான் சொந்த அண்ணனையே, அதாவது அணுவோட அப்பாவையே கொலை பண்ண போறாரு அப்படின்ற கால் ரெக்கார்டிங் இருக்கு. அது கேட்ட உடனே அவளுக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆயிடுச்சு. உடனே போலீஸ்க்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றா. வீட்டுக்கு வந்த உடனே போலீஸ் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றா. அவங்களும் கால் ரெக்கார்டிங்க கேக்குறாங்க. கேட்ட உடனே இது ஒரு வாய்ஸ் கால் மட்டும்தான், ஆனா இந்த கால்ல இருக்கிற வாய்ஸ் வந்து உங்க சித்தப்பா தானான்ட்டு சொல்லவே முடியாது. ஏன்னா வெறும் குரல் தான் கேக்குது. அதனால வேற ஏதாவது நமக்கு துப்பு கிடைக்குமான்னு பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமையே புரட்டி போடுறாங்க. ஃபுல்லா தேடுறாங்க. அப்படி தேடும் போது ஒரு பழைய புக்ல ஒரு சின்னதா ஒரு லெட்டர் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அந்த லெட்டரை எடுத்து பார்க்கலாமேன்னு பிரிச்சு படிச்சு பார்க்கும்போது அதுல அவங்க அப்பா கடைசியா எழுதின ஒரு கடிதம். அவங்க அப்பா என்ன எழுதியிருக்காங்கன்னா, என் அன்பு மகள் அணுவிற்கு, நீ பயப்படாதம்மா, கண்டிப்பா என்னோட உண்மை உன்னை காப்பாத்தும், உனக்கு நம்பிக்கையான ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருமா. அதுக்கப்புறம் என்னை கொலை பண்ணது என்னுடைய சொந்த தம்பி ரகு, அவனை தயவு செய்து கைது பண்ணி ஜெயில போடுங்க, என்னுடைய சாவுக்கு காரணம் அவன்தான் அப்படின்னு எழுதி இருந்தது. அதை பார்த்த உடனே அந்த லெட்டரை வச்சுக்கிட்டு செம்மையா அழுவுறா அணு. ஆறுதல் சொல்றாங்க போலீஸ், கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நாங்க உங்களுக்கு துணையா இருப்போம், உங்க சித்தப்பாவை அரெஸ்ட் பண்ணி நாங்க கண்டிப்பா ஜெயில போடுவோம்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க சித்தப்பாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுட்டாங்க. அவ உண்மையிலேயே இப்பதான் தனிமையை ரொம்ப உணர்றா. அவங்க அப்பா காணாம போனாலும் எங்கேயோ உயிரோட தான் இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு 10 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஆனா இப்போ
அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப அழுவுறா. அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்கள் கழிச்சு அவங்க அப்பாவோட பிசினஸ்ல ஜான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த ஜானுக்கு டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனோட நட்பு இவளுக்கு கிடைக்குது. இவங்க அப்பாவோட பிசினஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான். அவங்களுக்குள்ள இருக்கிற நட்பு காதலா மாறி கல்யாணத்துல முடியுது. அவங்களுக்கு இனிமேதான் ஒரு நல்ல வாழ்க்கைய ஆரம்பிக்குது. அனுவும் நிம்மதியான வாழ்க்கையில இருக்கா.